ஏசி வராரு சார். ஏசி வராரா? ஐயோ என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க போல தெரியுது. இப்போ என்னையா பண்றது? கொஞ்ச நேரம் தலைமையில வர சொல்லுங்க சார். யாரு? இவனை தான் சார். பசுபதியா? இவன் தலையை வேணா மறைக்கலாம், உடம்ப என்னையா பண்றது? ஒரு ஹெல்ப் பண்றியா? அண்ணா சொல்லுங்க, என்ன வேணாலும் செய்யற. எனக்கு தேவைக்கு அதிகமாவே நீ செய்துட்டப்பா. ஒரு 10 நிமிஷம் உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. ஏசி போனதுக்கு அப்புறம் வாப்பா. சார் தாஸ், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? காலையில இருந்து போன் மேல போன். டிபார்ட்மென்ட்க்கு என்னால பதில் சொல்லவே முடியல. அது வந்து சார், சேகர் மாதிரி ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணும்போது என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா வேண்டாமா? வாங்கணும். ஏதாவது ஆயிருந்தா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்குமே. யாரையா பதில் சொல்லிட்டு இருக்க முடியும்? சார் நாங்க ஏதோ நினைக்காது வேற ஏதோ நடந்து போச்சு சார். அதுக்காக எங்கட வேலையை விட்டு நீக்கி சஸ்பென்ஷன் அது இதுன்னு பண்ணிடாதீங்க சார். நோ 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 நோ, சின்ன காரியமா பண்ணிருக்கீங்க நீங்க. கொஞ்சம் பெருசுதான் சார். 4 கான்ஸ்டபிள் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள்னு சின்ன டீமை வச்சுக்கிட்டு மார்க்கெட் சேகரை எப்படியா ரவுண்ட் அப் பண்ணீங்க? டிபார்ட்மெண்டே ஆடி போய் கிடக்குதியா. லாஸ்ட் வீக் நடந்த டிபார்ட்மெண்ட் மீட்டிங்ல மார்க்கெட் சேகரை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிலாம் டிசைட் பண்ணிருந்தோம். ஆனா நீ அவனை உயிரோட பிடிச்சிட்டு வந்துட்ட. உன்னை எப்படி பாராட்டுதுன்னு எனக்கு தெரியலையா. சார் ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவே இந்த ஆபரேஷன் நாங்க பிளான் பண்ணிட்டு தான் சார் இருந்தோம். Is it? எஸ் எஸ் எஸ். சீக்கிரட்டா நெட்வொர்க் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு மேப் போட்டு கரெக்ட் டைம்ல மார்க்கெட் சேகரை ரவுண்ட் அப் பண்ணோம் சார். சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த அட்டெம்ப்ட்ல நம்முடைய டிபார்ட்மெண்ட் 8 தாச 2 டைம்ஸ் இழந்தர பாத்துச்சு சார். ஐ மீன் 2 தடவை நான் மயிரிழையில உயிர் தப்பியிருக்கேன் சார். நிஜமாவா? இது இவங்க அம்மா மேல ஆன சார். எனிவே தாஸ், இந்த ஸ்டேஷனுக்கு இன்னையில இருந்து நீங்க இன்ஸ்பெக்டர். ப்ரொமோஷன் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல அவங்களுக்கும் தான் ப்ரொமோஷன். ஈவினிங் கர்டஸிக்கு நீங்க வந்து கமிஷனரை பாருங்க. சார் சார் ஒரு டவுட் சார். ஸ்ட்ரைட்டா நான் ஏசி ஆவறதுக்கு ரூல்ஸ் பெர்மிட் பண்ணாதா சார்? உன் டேலண்ட்க்கு நீ டிசிஏ ஆயிருவியா? Thank you சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஆஃப் லக். சார் கொஞ்சம் வெளிய போயிட்டு வரேன். ஐடு எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு மாலை வாங்க போறியா? இல்ல சார், எனக்கு லூஸ் மோஷன் ஆகுது, அதான் போயிட்டு வந்தேன். ஷிட் ஷிட். பசுபதி பசுபதி என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா? மன்னிச்சிருங்கண்ணா, ஆறி போயிரும் டெலட்டி நானே குடிச்சேன். அடச்சி, நான் இதே சொன்னேன். நான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். இவங்க எல்லாருக்குமே அடுத்த ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீதானே. நீங்க இன்ஸ்பெக்டர் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஆனா அதுக்கு காரணம் நான் இல்லைங்கண்ணா. வேற யாரு? வாசல் இருக்கிறாருல அவருங்க. யாரு அந்த சென்ட்ரியா? அவன் பொண்டாட்டி ஓடி போன துக்கத்துல மெலிஞ்சுக்கிட்டே போறானே. புள்ளையார சொன்னனுங்க. ஓ பிள்ளையாரா? அவருக்கு பொண்டாட்டியே கிடையாது. அவர் வந்த நேரம் தானே நமக்கு நல்லது நடந்திருக்குது. அப்படியா? ஆமாங்க. ஏங்கயா ஓடுறான்? மேட்ரை கொண்டாடுறான். அல்வா பார்ட்டி எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றீங்க. என்ன இப்படி சொல்லிட்டே? என்ன வேணும் கேளு. ஆறு இந்த மாதிரி சம்பளம் வாங்கணும்னே உனக்கு என்ன வேணும்? சொல்லு. எச்ச எச்ச வாய்க்குள்ள குச்ச விட்டு ஆட்டிடுவேன். டியூட்டி நேரத்துல லூட்டி அடிச்சிட்டு இருக்கீங்க. போட்டி அப்படியே எடுத்துருவேன். பிச்சு புடிய பிச்சு. காக்கி சட்டை கோட்ட மச்சான் கனவு செய்ய கண்ணு மச்சான். நான் ஸ்டாப் பண்ணா நீங்க ரீவைண்ட் பண்ணி கேக்குறீங்களா? ஆமா, இந்த பீடிக்கு இந்த லேடி தேவைப்படுதா? என்ன நடக்குதுங்க? சார் ஒரு கேஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு. கேஸ் விஷயமா? நாயுடு எங்க? சார் இங்க தான் சார், இங்க இருந்தாரு. டேபிள் கடியியா? எங்க நாயுடு? நாயுடு சார் கூப்பிட்டீங்களா சார்? நாயுடு, ஐ அம் சோ ப்ரவுட் ஆஃப் இந்த ஸ்டேஷன்லயே சின்சியரான ஒரே போலீஸ் நீதான். ஐ அம் ப்ரவுட் ஆஃப். நடேசாவது கேஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா, ஆனா நாயுடு நீ கேஸ் கூடவே பேசிக்கிட்டு இருக்கே. சாரி சார், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு. ஆல் லாங்குவேஜ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நேத்து வரைக்கும் இந்த ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இன்ஸ்பெக்டரா சார்ஜ் எடுக்கிற இந்த நிமிஷத்துல இருந்து யாரும் பெண்கள் கிட்ட பேசக்கூடாது. அதுவும் யூனிஃபார்ம் போட்டதுக்கு அப்புறம் நாம எல்லாரும் பெண்கள்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சத்தம்? சாவித்ரி சாவித்ரி, அடடா ஐயோ டீ கொட்டிருச்சே. கால்ல பட்டுச்சா? இல்ல. கையில பட்டுச்சா? முதுகுல பட்டுச்சா? ஐயோ உனக்கு பட்டிருக்கு. என்ன சொன்னா வருத்தப்படுறவனே மறைக்கிறேன் தானே? எல்லாரும் சாவித்ரி பாக்குறாங்க சார். எல்லாரையும் வேணா வெளியே அனுப்பிச்சிடலாமா சார்? என்ன பார்வை? ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கும்போது அவளை காப்பாத்துறதுக்காக டச் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. புரியுதா? போங்க போய் டியூட்டி பாருங்க எல்லாரும்.
சாவி நீ எடுத்துட்டு வந்த பசுபதியை கொடுத்து விட்டுருக்கலாமே டீயே. அவர் இல்ல, அதுதான் நான் வந்தேன். அவ ஏதாவது எஸ்பி வீட்டுக்கு சில்லற வேலைக்கு போயிருப்பா. பசுபதி இல்லையா? பசுபதியை தான் பாக்கணுமா? நான் இல்லையா? உங்களன் கொச்சச்ச மாதிரி சார். ஒச்சச்சன் ஒச்சச்சன் பொச்சச்சன். எங்க இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணு. கொச்சச்சன் அப்படின்னா என்ன மீனிங்? சித்தப்பா. சித்தப்பாடா. You can go. சார் பாத்திரம். பாத்திரம் வேண்டாம், மூத்திரம் வேண்டாம், ஆத்திரத்தை கிளப்பாத போ. குருவாயிரப்பா. ஆத்திரம் பாத்திரம். அவனை நம்ம சும்மா விடக்கூடாது. எஸ், பழிக்கு பழி வாங்கணும். நம்மள மாட்டி விட்ட மாதிரியே அவனை நாம மாட்டி விடணும். அவனை போலீஸ் கேஸ் போட விடக்கூடாது. பாட்டி சொல்றதா கரெக்ட். அவன் யூனிஃபார்ம் போடுறதுக்கே அன்ஃபிட்ங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்ங்கற? அவனை கால முடிச்சு போடணும். பாட்டிமா, பாட்டிமா, எங்க Hello, இருக்கீங்க mister. நீங்க? உன் பேர் என்ன சொன்ன? ராசகாபாளையம் பசுபதிங்க. ஊரு பேரும் நல்லா இருக்கு, உன் பேரும் நல்லா இருக்கு. அது கிடக்கட்டும்னே. பாட்டிமா எங்கீங்க? பாட்டியம்மா தானே? இங்க வந்து நில்லு சொல்ற. வந்துட்டேனுங்க. பாட்டிமா எங்கீங்க? என்ன அவசரம்? வெயிட் பண்ணு. வெயிட்டா? இப்ப வந்துருவாங்க. அதெல்லாம் பண்ண முடியாதுங்க பாட்டிமா. சீக்கிரம் வீசுங்க. பாட்டிமா, ஐயோ அக்கா, அக்கா. Yes sir. Yes. I will do the necessary action sir. நாயுடு, நாயுடு. சார் கூப்பிட்டீங்களா சார்? அந்த ஜாம் பஜார்ல ஒரு இரும்பு கடையை திருட்டு போச்சு இல்லையா? அதெல்லாம் நான் எடுக்கலையே சார். Shut up. அந்த அக்யூஸ்ட் எல்லாமே கோயம்புத்தூர் பக்கத்துல ஏதோ ஒரு வில்லேஜ் கிட்ட பதுங்கி இருக்கதா நமக்கு தகவல் வந்திருக்கு. ஓகே சார். நீங்க என்ன பண்றீங்க? நேரா சிபிசிஐடி ஆபீஸ்க்கு போயிட்டு அத பத்தின ஒரு டீடைல் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர்றீங்க. கம் ஆன், கம் அப். ஏட்டையா அவள ஐயோ, பசுபதி. அட சொன்னா கேளு நீ. விளையாட குடுறா, நான் லெட்டர். அட தரமாட்ட நீ ஒண்ணு கமா லெட்டர் எழுத வேண்டாம். பசுபதி குடு. சொன்னா கேளு தரமாட்ட. கொடுத்து வாங்க. அலும்புகளை வாங்கி கொடு. அப்படிடா. ஏய் நிறுத்து. எவ்வளவு நேரம் தான் நானும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல முனிசிபாலிட்டி பார்க் நினைச்சீங்களா? என்ன நடக்குறீங்க? பாருங்க அத. எங்க அம்மாக்கு ஒரு லெட்டர் எழுத சொன்னா என்ன எழுதி இருக்கான்னு பாருங்க. என் அம்மே சுகந்தன். எங்க அம்மாவுக்கு எப்ப மலையாளம் புரியும்? 30 நாளில் மலையாளம் புக் விக்குது, அதை வாங்கி கொடுத்துடலாமா? விளையாடாதீங்கண்ணா. நான் இப்ப எங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதணும். முதல்ல போச்சுருங்க வைங்க. போனா போயிட விட்டு. கொச்சச்சா. பொச்சச்சன் கொச்சச்சனா பெரிய பிரச்சனை ஆயிருமா? ஏன் இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? சித்தப்பான மலையாளத்துல சொன்னா எப்படி பொறுத்துக்கிறது? ஐயோடா, இது பொய்யாக்கும். பொய்யோ? லஜ்ஜாவதியே என்ன அசத்துற ரதியே. ஓ என்ன பாடாவதி ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கீங்க? நான் எங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதணுங்கிறேன். எனக்கே இப்ப லெட்டர் எழுதுற மூடு தான் இருக்கு. அப்படியே உட்காரு, வா எழுதலாம். எழுதலாம். எந்த சாவித்திரி குட்டிக்கு நோ, அம்மாக்குங்க. ச்சே, சொல்லு சொல்லு சொல்லு. அம்மா அம்மா 2 அம்மாவா? அம்மா. அம்மா நான் பசுபதி எழுதுறேனுங்க. நான் நல்லா இருக்கணுங்கம்மா. நீங்க நல்லா இருக்கிறீங்களாம்மா? அம்மா இங்க எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் வேலை கிடைச்சிருச்சுங்கம்மா. ஏனுங்கண்ணா? ஒண்ணும் இல்ல, சொல்லு சொல்லு, கிடைச்சிரும். அம்மா எனக்கு இங்க ஒருத்தர் என்னை தங்க வச்சு எனக்கு சாப்பாடு போட்டு எனக்கு வேலையும் கொடுத்து கூட பிறந்த அண்ணன் மாதிரி பாத்துக்கிறாருங்கம்மா. அவர் பேரு தாசுங்கம்மா. அம்மா நீங்க உங்க உடம்ப நோ எழுதுங்கண்ணா, எழுதுங்கண்ணா. அம்மா நீங்க உங்க உடம்ப நல்லபடியா பாத்துக்குங்கம்மா. நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா. என்ன தாசனை பாத்துக்குவாருங்கம்மா, தாசனை பாத்துக்குவாருங்கம்மா, தாசனை பாத்துக்குவாருங்கம்மா. அவ்வளவுதான். ஏன்னா உடம்பெல்லாம் தெக்க வடக்கு இருக்குது. பசுபதி சிங்கத்துக்கே சென்டிமெண்ட் சீனாப்பா. அண்ணா நீங்க அழுதுட்டுருங்க. நான் இந்த லெட்டர் போய் எங்க அம்மாக்கு போஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்கண்ணா. நான் அந்த மாமூல் வாங்கின பணத்தை எங்க அம்மாவுக்கு அனுப்பிச்சிருந்தேங்கண்ணா. போலீஸாவே ஆயிட்டானே. 1000, 1100, 1300. கை நிறைய எவ்வளவு பணம் வச்சிருக்க? டேய், நம்ம பசுபதி பணம் வச்சிருக்கான்டா. பசுபதியா? அவனுக்கே இது இவ்வளவு பணம்? போலீஸ்ல சேர்ந்து மாமூல் வாங்க ஆரம்பிச்சுட்டானோ? போட்டேன்ன பாரு, இதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு சொல்றா. அம்மா நீங்க நல்லா இருக்கீல்ல? இன்ஸ்பெக்டர் தாசனே சம்பளமா கொடுத்த பணத்தை அப்படியே உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அந்த பணத்துல நீ ஒரு செல்போனும் வாங்கி வச்சுக்க. நீ எப்ப வேணாலும் என் கூட பேசலாம். இங்க நான் உன் நினப்பாவே இருக்கேன். தாசனே முனியத்துல இன்னமேல நம்மளுக்கு நல்ல நேரம் தான். ஏன்டா கீழே போட்ட? ஏமா சின்ன வயசுல டவுசர் போடாத காலத்துல இருந்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்தி இருக்கோம். என்ன பத்தி ஒரு வார்த்தை கேட்டானா அவன் பழச மறந்துட்டேன். பசுபதி பத்தி ஏதாவது பேசுன வீட்டுக்குள்ளே விட மாட்டான். இங்க ஒரு சிறுத்தை சீறிக்கிட்டு இருக்கு, நிம்பாட்டுக்கா கண்டுக்கிறாம போற. பெரும்பாலுக்கு பேச்சப்பாரு. ஆஹா, கிழவிக்கு காசு வந்த பவுசி கண்ணை மறைக்குது. நம்மளும் பணம் சம்பாதிக்கணும். நம்மனால நல்ல நோட்டுனா சம்பாதிக்க முடியாது. சிவகாசிக்கு போய் மிஷின் வாங்கிட்டு வந்து கள்ள நோட்டாச்சு அடிப்போம். சார் எஸ்பி பொண்ணு. என்னம்மா பிரியா நொண்டிக்கிட்டு வர்ற? ஆக்சிடென்ட்டா? சொல்லு எவன்னு. அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல பிடிச்சு உள்ள தள்ளிடுற. உங்க ஸ்டேஷன்ல வேலை செய்யறானே பசுபதி, அவன்தான். யாரு? நம்ம பசுவா? அது கண்ணுக்குட்டி ஆச்சேம்மா, ரொம்ப நல்லவனாச்சே. நான் போய் சொல்றேனா? முதல்ல அவனை சஸ்பெண்ட் பண்ணுங்க. அவன் போலீஸா இருந்தாதானமா சஸ்பெண்ட் பண்ண முடியும். வாட்? அவன் இங்க போலீஸ் இல்லையா?
ஆமாமா சும்மா அப்படியே இங்க ஸ்டேஷனுக்கு டீ காபி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்க எடுபடி அவ்வளவுதான். இது நான் சும்மா விட மாட்டேன். இம்மீடியட்டா டாடி கிட்ட சொல்லி உங்க எல்லார் மேலயும் ஆக்ஷன் எடுக்க சொல்றேன். ஐயாமா இதெல்லாம் பெருசு பண்றேன். சின்ன காயம் தானம்மா. தென்னமரக்குடி எண்ணெயை வாங்கி தடவுறீங்கன்னா வீக்கம் வத்திருமா. தயவு செய்து எங்க குடிய கெடுத்துறாதம்மா. கால்ரா கால்ரா கால் தானா? ஐயோ கால்ரா. எங்க அம்மா உங்ககிட்ட பேசணுங்க, நான் பேசுங்கண்ணா. இந்த காலா? அம்மா நான் தாஸ் பேசுறேம்மா. ஐயா கும்பிடுறானுங்க. என்னம்மா இது கும்பிடுறேன் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. பசுபதி இது வரைக்கும் என்னை விட்டு பிரிஞ்சிருந்ததே இல்ல. அவனை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்கயா. ஒரு பிரச்சனையும் இல்ல. பசு நல்லா வளருது. ஓகேயா? இந்தம்மா அவன்கிட்ட கொடுக்குறேம்மா. கொடுங்க. அம்மா அப்புறங்கம்மா. சின்னமணி நீங்க இப்ப வந்தீங்க? அம்மா நம்ம சின்னமணி வந்திருக்குதுங்க. அதாங்க நம்ம எஸ்பியா பொண்ணுங்க. ரொம்ப தங்கமான பொண்ணுங்கம்மா. இந்த பேசுங்க, 2 வார்த்தை பேசுங்க. இந்தாங்க அம்மா பேசுறாங்க. அம்மாங்க பேசுங்க பேசுங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை. அம்மா அம்னி பசுபதி உன்னை பத்தி நிறைய சொல்லி இருக்கிறாங்க. என் புள்ள முரட்டு பைய, ஆனா ரொம்ப நல்லவம்மா. ஏதோ முன்ன பின்ன இருந்தா பெருசா எடுத்துக்காதம்மா. அப்பன்னு இல்லாம வளர்ந்த பிள்ளை. உன்னை நம்பிதான் விட்டுருக்கேன். ஜாக்கிரதையா பாத்துக்கண்ணே. சரிம்மா. மா சொல்லுங்கம்மா. நான் தான் சொன்னேன்லங்க சின்னமணி ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு. அவங்க வீட்டுல எல்லாருமே அப்படித்தானுங்கம்மா. ரொம்ப நல்லா